என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல வந்து அவன் பொண்டாட்டி தான். புரியலையப்பா. வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் பொண்டாட்டி தான். அவர்கிட்ட பேசவே மாட்டியடா. பதில சொல்லுங்க. ஏதோ படிப்பு கிடக்கூடாதுன்னு இருந்தேன். அப்பாவி, படிப்பு கிடக்கூடாதுன்னு அவட்ட பேசாம இருந்தியா? அவள் டாக்டர் ஆகணும், அவளை எந்த வகையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால அமைதியா இருந்தேன். ஆனா அதுல எல்லாரும் விளையாடுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு கண்டிஷனே நான் அவகிட்ட போட்டுருக்க மாட்டேன். ஓ, நீ இதெல்லாம் பேசி வச்சுதான் போயிருக்க. என்ன நான் வரத்துக்குள்ள நீங்க யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதான். அவளே அப்ப ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணிருக்க நீ. உங்க சொல்லவா? ஒத்து விட்டுருவானோ? ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம், ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம், தப்பாயிடும். என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடி அவளை என்ன லவ் பண்ணான்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், அது தப்பாயிடும் அந்த வயசுல. ப்ளீஸ் ப்ளீஸ், அவங்க அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ப்ளீஸ் வேண்டாம்ப்பா. நான் சொல்ல போறேன். ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்குறல்ல, வேண்டாமா. நான் சொல்ல போறேன். நான் சொல்லுண்ணா. திருப்பி தாத்தா இதெல்லாம் தப்பாயிடும் ஃபேமிலியில. எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி நான் எவ்வளவு பண்ண எல்லாருக்கும் தெரியட்டும். இப்படி பண்றான். நம்ம இருக்க என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கு காதலுக்கு இருக்கான இருக்கிறோம். அவ கோச்சிக்கு போறா, நான் சொல்லிட்டேன். திரும்பி காலில் வேட்டும் கூட அவளுக்கு சப்போர்ட்டாவே நிற்போம். என்ன பதில காணோம்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு நீ அப்பே காதல் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் சத்தியம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன், எனக்காக காத்துட்டு இருந்தேன் என் பொண்டாட்டி. ஒன்றும் அவளை கேவலமானவன் இல்லை, எதை சொன்னதை சொல்லக்கூடாது எனக்கும் தெரியும். அவள் எந்த ஃபீல்டில் லவ் பண்ணான்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும், அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியாது. இப்போ எத்தனை 3 பேரும் வர பேசுறீங்க? என்னடா ஊருன்னு இருக்காங்களே, பயந்துட்டோம்டா. பயப்படுறீங்க வாங்க. வரிடா மாப்பிள்ள. ஒரு டச்சுன்னு திரும்பிடுங்க. தப்பா திரும்ப போடா, உன்னை அப்புறம் சமாதானம் பத்திக்கலாம். திட்டி வைக்கிறேன் இருங்க. இதான் கதை போல சொல்லிட்டு போய் காத்துட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். நல்லாதான் இருக்குது. இதே வீட்டில் நம்ம 4 பேர் தெரிஞ்சிருக்கோம். என்ன அதை வேற இல்லை, வீட்டில் இருக்க பொம்பளைங்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்றதுதான் இன்னும் அதிசயமே. அதை நினச்சாதான் இன்னும் இதுவாக இருக்கு. ஆட உன் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான் போய் தெரியும். தேவி பாவம், இதில் அதுவும் நம்மள மாதிரி பலியாடு தான். நம்மளாவது கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. டப்பாவி, இவ்வளவு வேலை பண்ணிட்டு போயிருக்க நீ. அதனாலதான் ஒரு வாட்டி மாப்பிள்ள வந்ததுக்கு நீ என்ன அவளை திட்டு இருக்க. இதுதான் அந்த திட்டியாடா நீ. என் பொண்டாட்டிக்கு இந்த மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள சொன்ன எனக்கு கோவம் வராது. அதான் திட்டு வாங்கினியாமா நீ? ஆமா அண்ணே, எங்கன்னா வெளியே போயிட்டு வருவோம்ல, கல்யாணம் சீமந்தா அப்ப ஏதாவது அவ கேட்பாங்கல்ல வரேன்னு. அதை வந்து வீட்டுல சொன்னா அந்த கத்துவான்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான். ஒன்னு அண்ணன் கூட சப்போர்ட்டுக்கு பண்ணுவான். அதுல இருந்து நான் சொல்றதே விட்டுட்டேனே. எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே? அது இல்லையம்மா. சிக்காதீங்க. ஒரு வாட்டி வந்து இவர்கிட்ட கூட சொன்ன ஒரு நல்ல வரணும் வந்துச்சுன்னு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துட்டேன்னு இவர் சொன்னாரு. இவ்வளவு காலம் நடந்திருக்கு. இதே மொத்த நேரமா இருந்தா என்ன பொண்ணு இழுத்துன்னு போயிருப்பாரு. அதுங்க பண்ண தப்புக்கெல்லாம் கம்முனே இருக்காரு. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என் பொண்ணு அசிங்கப்பட்டினது எல்லாம் அதுங்க தான் தெரிஞ்சுதான் இழுத்துன்னு போயிருப்பாரு என்னையும் என் பொண்ணையும். ஆனா அமைதியா இருக்காருன்னா அப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தானே? ஆமால டேடி, இந்த கதை கேள்ற அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அப்பாவுக்கு தெரிஞ்சது தெரிய வேண்டாம், மாமாக்கு தெரிஞ்சதுதான் தெரியணும். என்ன அப்பாவுக்கு தெரிஞ்சது தெரிய வேண்டாம்? இப்போ தெரியும் எனக்கு தெரியுமே. சொல்ற? ஆமா, அப்பா விக்னேஷ்மா ஒன்னா பார்த்தாங்களே, அவங்க பாக்குறாங்க தெரிஞ்சா நான் விஷயம் பண்ணனே. என்ன புதுசு புதுசா குண்டு தூக்கி போடுற? ஆமா உண்மை, அதெல்லாம் விடு, அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டேடி கேள்றா. டாடி, இது என்ன கதை சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்ல மாட்டோம். ஆமாமா, மண்டை வெடிச்சிரும் மாமா. எப்ப மாமா தெரிஞ்சது சொல்லுங்களேன், இந்த கதை எங்களுக்கும் தெரியணும். எங்களை மட்டும் கேட்கற, உங்க ஆயத்தாத்தான் அவங்களும் கம்முன்னு இருக்காங்களே. நான் தாத்தா கேட்கணும். சித்தி, யாரி தாத்தா தெரியாம வந்துருச்சு. எல்லாம் உங்க தாத்தா தானே கூட்டு கலவாணி. என்ன திமுறா? என்னென்ன நீங்க தானேப்பா சாட்சி, அததான் சொல்றேன். எனக்கு இப்ப தெரிஞ்சவன் முழுங்க சொல்லுங்க. எப்ப கண்டுபிடிச்சு உங்களுக்கு எப்ப தெரியும்? எனக்கு மும்பைல தெரியும். மும்பைல தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி மச்சான் மும்பைல தெரிஞ்சது? அதான் நடுராத்திரி ரூமா தூக்கி தெரிஞ்சானே அவளை, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரூம் வரைக்கும் தூக்கி தெரிஞ்சானே. அப்புறம் அண்ணா கிட்ட பேசினேன். அப்புறம் அண்ணா எல்லா கதையும் சொல்லிட்டாரு. நான் சொன்னா வந்தது என்னன்னா, அண்ணா கிட்ட இது நல்லா இருக்கே, அதை சேர்த்து வச்சிருவோமே அப்படின்னு சொன்னா, அப்புறம் தான் அண்ணா எல்லா கதையும் சொன்னாரு. சரி போற போக்குல போட்டோம் அப்படின்ட்டு என் பொண்ணிட்ட கொஞ்சம் விஷயம் போட்டு வாங்கினேன். அப்புறம் அவ உளறிட்டா, அதையும் கொஞ்சம் அண்ணா கிட்ட சொன்னேன். அந்த கதைலாம் தெரியுமே. சொல்லிட்டீங்க. ஏடா அது ஒரு தெரியாம ஃப்ளோல. குட் சித்தி. எங்களுக்கு ஊர்ல திருவிழா டைம்லயே தெரியுமே. நானும் விக்னேஷன் தானே பார்த்தோம், பேசினது பண்ணது எல்லாத்தையும். எப்பவா இருக்கும்? அப்பவா இருக்கும்? ஊருக்கா போட்டு கீழே வந்தியா அப்பதான். அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இவன் தான் என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். நான் சொல்லல, யாரும் நம்மளுக்கு நோட்டை விட்டுறாங்க, இவன் ஒரு மாதிரி பேசுறான், சம்பந்தமே இல்லாம பேசுறான், வாய புடுங்குறான்னு சொன்னல உங்ககிட்ட நான். ஆமா, கேடி தான் பாவேன்.
டேய் அப்போ அங்க இருந்தோன்னு உனக்கு தெரியும். தெரியும் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்க மாட்டேனா? யார் பாக்குறாங்க யார் பார்க்கலன்னு அதான் தெரியுமே. ஏன் இப்படி பேசுறா? கேட்டா இதுக்கப்புறம் பேச்சு இங்க கிடையாது சொல்லிட்டேன்ல. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி இந்த கதைலாம் ஓகே. டாடிக்கு எப்படி தெரிஞ்சது? டாடி எங்க பார்த்தாருங்களே? உங்க டேடிலாம் ஒன்றும் பார்க்கல. நானும் உன் மாமாவும் தான் டேடி கிட்ட பேசிட்டோம் ஏற்காடுல. அப்படி பார்த்தா ஆமா. அப்பவே தெரியுமா? பாரு இந்த கதை எனக்கு தெரியாம இருந்துச்சு. இது மட்டும் தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. மாமா எப்படி கண்டுபிடிச்சாரு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கூட இருந்தே கூட்டு கலவாணியா இருந்திருக்கல நீ. உன்னை அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிருந்தா? ஏற்காட்டை சப்போர்ட் பண்ணும்போது நீ தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தையும் பொண்ணாசை விட வேற ஏதாவது பெருசா இருக்குமா? என்னடா தங்கம்? சாரிப்பா. சாரி டாடி. சாரி மாமா. வாளு இப்ப எதுக்கு ஒருத்தர்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க? இல்ல சித்தப்பா அது. எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ வேற எங்கன்னா கட்டிட்டு வெளியூரோ வெளிநாடோ போறதுக்கு இதே வீட்டுலதான் இருக்க போற. எங்களுக்கு அது போதாதா? இல்லப்பா நான் ஏன் மறைச்ச எதுக்கு மறைச்ச எல்லா கதையும் உங்க அம்மா சொல்லிட்டாங்க புரியுதா? எங்களுக்கு யாருக்கும் இப்ப எந்த கோவமும் இல்ல எந்த வருத்தமும் இல்ல புரியுதுல்ல? நீயே எல்லாத்தையும் மறக்க ரெடியா இருக்கும்போது நாங்களும் மறந்துட்டோம் சரியா? எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எங்க கிட்ட இருந்து மறைச்சோன்ட்டு புரியுதுல்ல? நாங்க பார்த்திருந்தா கூட இப்படி தாங்குற மாப்பிள்ளைய பார்த்துருவோம்னு தெரியாது. எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்தல் இருந்துச்சுதான். நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். இது வேணுமா வேணாமா நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு பக்கம் நல்லா பாத்துக்கிறாருன்னு தோணுனாலும் இன்னொரு பக்கம் இது அவசியமா அப்படின்ற உறுத்தல் இருந்துச்சுதான். ஆனா எப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ, எப்போ நான் மாப்பிள்ளை அப்படி பார்த்தனோ அப்ப புரிஞ்சிச்சு இவர்கிட்ட இருந்து உன்னை பிடிச்சா அவர் சத்தியமா இருக்க மாட்டாரு. உனக்கு அப்ப ஏதாவது ஆகியிருந்தா அந்த நிமிஷம் அவருக்கும் ஏதாவது ஆயிருக்கும், அவரும் உயிரோட இருக்க மாட்டாருன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் நெஞ்ச உறுத்தலாம் எனக்கு போயிடுச்சு. இப்படி பாத்துக்கிற புருஷன் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன்? தாராளம் போது தைரியமா சொல்றேன் புரியுதா? இதுல நீ வருத்தப்படுறதுக்கும் ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க இத்தனை பேர் பாத்துக்கிறத அவர் ஒருத்தர் பாத்துப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது போதும் எங்களுக்கு. எங்க பொண்ணு எங்களை விட்டும் போகாது. எங்க கையில எந்த அளவுக்கு பத்திரமா இருக்குமோ அதை விட 100 மடங்கு பத்திரமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியுது இல்ல. அது ஒண்ணுதான் எங்களுக்கு வேணும். அதுவே எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அப்புறம் என்ன? நாங்க கூட தெரிஞ்சு தெரியாம உன்னை திட்டிடலாம். ஆனா அவன் அப்படி கூட திட்ட மாட்டான். அது போதும். தாங்குவான் உன்னை. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? இதோ இத்தனை பேர் உட்காந்து இருக்கோம். உன்னை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு இல்லையா? அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன கவலை? சரி போதும், ரொம்ப சென்டிமெண்டா போகுது. எங்களை எதுக்கு வர வச்சீங்க அந்த கதையை சொல்லுங்க. நான் தான் சொன்னேன். நான் இங்க வர வச்சோம். மாமி தான் வர சொன்னா. நான் எதுக்கு? அவ புள்ளி கல்யாணம் பண்ணணுமா? அதுதான் எங்களை வர வச்சா. என்ன கதை சொல்றீங்க? திவ்யாக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ணணும். அதை பத்தி பேசுங்க. நல்ல நாள் பாருங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் வந்து பேசுங்க. 2 பேருக்கும் வயசாயிடுச்சுன்னு வந்து சொன்னான். அதான் அதை பத்தி பேச வந்துட்டோம். இதுதான் எனக்கு அதை எதுக்காக பேசலாம் வந்தோம். கல்யாணமா கேட்டுதான் சரி விடுங்கண்ணா. அங்கதான் மிரட்டுறீங்க. எல்லாரும் தள்ளி இருந்தேன். முடியாது போய் அது கேட்காது. பையன் வர வர இப்படி ஒரு டைலாக் சொல்லிடுமா? நான் விஷயத்த சொன்னேன். ஆமாங்க, பசங்களுக்கு வயசாகுது இல்ல, அவங்க வாழ்க்கைய பார்க்க வேண்டாம், அதுக்குதான் சொன்னேன். அப்புறம் என்னப்பா என் பொண்டாட்டியும் சொல்லிட்டா பாத்துருங்க. தாத்தா இது வந்தாலும் 1 மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்டா ஐயா எல்லாம் நல்லா போகுது. அப்புறம் என்ன? நான் வேணாம்னு சொல்லலையே தாத்தா. இப்ப வேணாம் தான் சொல்றேன். 1 மாசம் போட்டும். நீங்க தேதி பாருங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லல. ஆனா எதுவா இருந்தாலும் 1 மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி பாருங்கன்னு சொல்றேன். ஏன்டா ஐயா என்ன பாரு அப்படி நல்லது நடந்து போட்டுமே சரியா தடுக்கிற? இல்ல தாத்தா அதுங்களுக்கு முதல்ல தண்டனை கிடைக்கணும். அதுங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு இவளை கூட்டு போய் அவங்க காட்டணும். இவன் முன்னாடி அதுங்களை நான் அடிக்கணும். அதை இவங்களை பண்ணிட்டு அப்புறம் என்ன? நான் அடிக்கணும் அது என் பொண்டாட்டி பார்க்கணும் தாத்தா. ஆனா அது ஜெயிலா இருக்கணும். அதுக்குள்ள போய் தான் அடிப்பேன். அதுதான் பிரச்சனை வரப்போகுது. இப்பவும் அந்த ஜெயில போய் நான் அடிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆள் பேசி தான் வச்சிருக்கேன். ஆனா அதை நான் இப்ப பண்ண மாட்டேன். தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மொத்தமா அதுங்களை தலை முழுகட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த நல்லது வேணா நடக்கட்டும். அதுக்கப்புறம் அது கெட்ட காத்து கூட எங்க மேல பாடக்கூடாது. எங்களுக்கு ஒரு நல்ல நடந்துட்டு நாங்கள் அதுங்களை போய் பார்க்க விரும்பல. அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் எந்த தலைவலியும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லது நடக்கட்டும். நான் அடிக்கிறத அவள் பார்க்கணும். அவ ஆசா தானே, அதை நான் செய்வேன். ஏன்ப்பா அதை போய் அவ்வளவு மட்டும் மொத்தனியே? அதானடா ஸ்டேஷன்ல தான் அந்த அடி அடிச்சுன்னு சொன்னாங்களேடா. அப்படி ஏன் பொண்டாட்டி பார்க்கல? எனக்கு இவ்வளவு வலி கொடுத்தாங்க. அதுக்கு அவ கண்ணார பார்க்க வேண்டாம்? ஏடா இதுக்கு துஷ்டன் தேய்ச்சி போச்சுல ஒதுக்கி விடலாம். முடியாது மாமா. இதுல அவ பேச்சே கேட்க மாட்டேன்னு மன்னிச்சிருங்க. கொடுக்கட்டும் விடுங்க. இத்தனை வருஷம் நம்ம பொண்ணுக்கு நரகத்தை காட்டினாங்க. அவ புருஷன் பதில் கொடுக்குறான் அவ்வளவுதான். அவங்க போக்குக்கே. சரி பிரச்சனை வராதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வராது தாத்தா. நம்ம இந்த விபரீத வேலைலாம் ஏறு ஒரு நாள் கேட்பேன்னு சொன்னல.
கம்ப்ளைண்ட் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னல, இது நான் இதை செய்யணும். அப்பதான் நான் நல்ல புருஷன் அர்த்தம். புரியுதுல? அவ்வியோ அவள் இந்த மாதிரி எவ்வளவு சொல்றிய? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீ தானே கோச்சுப்ப. கோச்சிக்க மாட்டேன்னா சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கோச்சிக்க மாட்டேல. விட்டுருவேன். வேண்டாத வேலை பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சிருவேன். எல்லாம் விவரமா வந்துடும். லவ் யூ டூ. சலிப்பு. இஷ்டமா தான் இருக்கு. அந்த இஷ்டம் தான் உங்களுக்கு பிடிக்கல. நம்மள மற்ற ரொம்ப பேசிக்கலாம். கம்மிருங்க. சரி, இதே சொல்லி வாய் அடைச்சிரு. இருக்கான். இவர்கிட்ட பேசினா மாட்டி விட்டுருவேன். எந்த கிஃப்ட் இல்லை தம்பி. ஏன் அப்படி சொல்ற? உங்க ரூம் நாங்கள் தான் வந்து போதுப்போமே. கொண்டுருவேன். அதெல்லாம் முடியாது. செலிப்ரேஷன் பிச்சு விடும் பிச்சு. டே சோதி கொதிங்க என்ன பண்ணிட்டு விடுங்கடா. முடியாது மாமனே, முடியாது. ஒழுங்கா எங்களை உள்ள விடுறியா இல்லைங்க தங்கச்சி லாக் பண்ணிக்கவா? தம்பி, இதுக்கப்புறம் உங்க பேச்சுக்கல கேட்க முடியாது. தெரியும்ல? இல்ல மச்சான் தயவு வேணும். தெரியும்ல? தூக்கிடுவேன் நக்கம். தூக்கிடுவீங்க. இல்லமா என் தங்கச்சி உன்னை தனியா விட்டுட்டு எங்க கூட இருக்காடா. பாக்குறியா பாக்குறியான்னு? இந்த தைரியத்துக்கு நான் இல்லை. நீ அவளை கரெக்ட் பண்ற எனக்கு தெரியும். நீ எப்போ என்னை விட்டு கைண்டிக்கலாம் தான் கத்துட்டு இருக்கா. இந்த அளவுக்கு சட்டை பண்றதா இருந்தா என் தங்கச்சி அழுவா. அது அடங்குடா அடங்கு. சரிப்பா, உன் இஷ்டத்துக்கே பண்றோம். அதுல வருத்தம்லாம் இல்லைல்ல? அது பாட்டது நடக்கட்டுமே. அம்மா, உனக்கு ஏதாவது? அது எனக்கு ஒண்ணு போட்ட கூட நான் கேட்க மாட்டேன். அதுங்களை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. கண்டதுங்களுக்காக உங்களுக்கு நல்லது எதுக்கு தள்ளி போடணும்னு தான் நான் கேட்கறேன். இந்த மாசம் எப்படியும் லாவண்யா பிரபா அவங்க கல்யாணம்லாம் இருக்கேம்மா. நிஷாந்துக்கு நம்ம தானே எடுத்து கட்டி செய்யணும். வந்துட்டீங்களா? அப்புறம் இது அதுன்னு ரெண்டு பக்கமா கால் வைக்க முடியும். அது வேற இருக்குல்ல. இதை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்தை பொறுமையா பாத்துக்கலாம்ல. எனக்கு நிச்சயம்லாம் பெருசா கிராண்டா வேணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. சின்னதா வீட்லயே பண்ணிக்கலாம். என் பொண்ணுக்கு நான் என்ன பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை மாமா, எங்களுக்கு நிஜமாவே பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை எல்லாம் இல்லை. எங்களுக்கு இருந்த ஒரே ஆசை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுன்றதுதான். மன்னிச்சிடுறா. அம்மாவால தான் இப்படி ஒரு யோசனை வந்திருக்கீங்க உங்களுக்கு. எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு யோசிச்சிருக்கீங்க இல்ல? உங்களுக்கு கல்யாணமே கனவா இருந்திருக்கு. எல்லாரும் கல்யாணம்னா எப்படி கல்யாணம் நடக்கணும்னு கனவு காண்டிருப்பாங்க. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் என்னால கல்யாணம் நடக்குமான்றது கனவை வச்சுட்டேன்ல. மன்னிச்சிடுறா. அதுக்குன்னு வேண்டாம்மா, நிஜமா சிம்பிளா வீட்லயே பண்ணிக்கலாம். சரிடா, உன் ஆசைப்படி நிச்சயம் வீட்டுல நடக்கட்டும். போதுமா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை சொல்லவா? என்னப்பா சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் ஊர்ல பண்ண, உன் பையனுக்கும் கல்யாணத்தை நான் ஊர்ல பண்ணணும்னு ஆசைப்படுறா. இப்போ நம்ம வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம கெஸ்ட் ஹவுஸை கட்டி வச்சிருக்கிறது அரண்மனையா தானே கட்டிட்டோம். இப்போதைக்கு உங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டியிருக்கீங்க. வீடு வந்து இவன் பாரம்பரியமா கூட சொன்னதுனால அந்த இடத்துல தானே நீங்க பெருசா கட்டிட்டீங்க. எல்லாரும் வந்து போய் தங்குறதுக்குன்னு அங்க கூட கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அப்பா, இந்த காலத்துல போய் வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? ரிசப்ஷன் எங்க வேணா வச்சுக்கோங்கடா. இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம வீட்டுல சம்பிரதாயம் நம்ம வீட்டுல பண்ணா நல்லா இருக்கும்ல. அடுத்தது என் பேரை பேத்தி கல்யாணம். இல்ல இது ஆசை, உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல வேண்டாம். எனக்கு ஓகே. ஓகேவா? ரெசார்ட்லாம் பிடிக்குமே. வீட்டில் நடக்குதுல்ல, எனக்கு அது ஓகே. எங்களுக்கு ஒரு சம்மதம் தான். எல்லாரையும் கூப்பிடணுமேப்பா. வீட்டில் எல்லாரையும் கூப்பிட முடியாதுல்ல. கம்பெனி பார்ட்னர் எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களை ரிசப்ஷன் கூப்பிட்டுக்கலாமாம்மா? ரிசப்ஷன் நம்ம ஈஸியாக இல்லைங்களா ரெசார்ட்டில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா தானே இருக்கும். நமக்கு நடந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு நல்லா இருக்குமே. எனக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் அந்த வீட்டில் தான் நடந்துச்சு. எனக்கு நடந்துச்சு, என் பொண்ணுக்கு நடக்குதுன்றது எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கும் அது சந்தோஷம் தான். நிச்சயத்தை மட்டும் இந்த வீட்டில் வச்சுக்கலாம். இன்னும் பக்கத்து வீடு தெரியும்ல, உங்கள் வீட்டில் தான் சம்மந்தி நிச்சயதார்த்தம். போதுமா? அது ஓகே. மாப்பிள்ள, அவன் தான் பையனை பெற்றவன், நீங்க பொண்ணை பெற்றது ஞாபகம் இருக்கா? எல்லாம் பையனை பெற்றவங்க தான் அடங்கி போனோம். பொண்ணை பெற்றவங்க இல்லை. அதே என்னவோ சரிதான். அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோம். அப்புறம் என்ன, ஒரு நாள் நாளை பாத்துடலாம். நிச்சயம் இந்த மாசமே நடந்தா கூட உனக்கு வேண்டாவா? இல்ல, உன் இஷ்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமே நிச்சயதார்த்தம் வைக்கிறேன். தேதியை சொன்னாவும் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம்ல. ஆயா, இந்த மாசம் சொல்றது ஒரு பேச்சுக்கு தான். 5 to 17 நாளுக்குள்ள உனக்கு தண்டனை கிடைச்சிடும். சரிமாடா? நாளைக்கு தான் முதல்ல ஏறீங்களா? எல்லாரும் போகணுமா? அதுக்கே மேல வரணுமா? இல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயோ. தீர்ப்பு சொல்லும்போது வர சொன்னா சொல்லுவாங்க. ஆடியோ காமிச்சாச்சு. டாக்டர் அவங்க அடிக்கடி வர முடியாது, சரி சர்ஜரிலாம் இருக்குன்னு நாங்கள் லிஸ்ட் கொடுத்துட்டோம். இல்லை அவங்க மூஞ்ச பார்த்தா ரொம்ப இதுவாகிறான்னு சொல்லிட்டோம். வீடியோ பேசிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேட்டால் ஜட்ஜு முன்னாடி மட்டும் திறமா இருக்கும். அப்போ கூட அதுங்களை பார்க்க வேண்டாம். சரிடா, கூட்டுக்கு போவோம். பாத்துக்கோட குழந்தைய. அம்மாயா, அதான் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அண்ணனுக்கு அவன் தங்கச்சி கூட்டு வாசல மிரிச்சிடக்கூடாதான். போலீஸ்காரனடா? ஆமா, தங்கச்சி எந்த வகையில நுழையாம அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணுமோ அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன லாபமோ? இப்படி 2 நல்ல பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கடா, அதுதான் லாபம். ஆயா, அப்ப நானு அவன் கூட இருக்க இவனால வந்த லாபம் இல்லடா. அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் வீராவை ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கும். பாவி, வீரா வீட்டுல வாழலான்றதுனால மட்டும்தான் இவனை லவ் பண்ணேன். ஏன்னா என் நாத்துவை பத்தி ரொம்ப பேசிட்டான் நான் வீரா. அதான் எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால அந்த வீட்டுல இருக்கணும்னு யோசிச்சேன்.
சரி அதுக்கு இவனை கட்டிக்கிட்டா அந்த வீட்டுல இருக்கலாமேன்னு யோசிச்சேன். பதில் இப்படிதான் சொல்லணும் குடும்பத்துல. என்ன சொல்றமா மருமகளே, நல்லா சொல்றேன். நீ சொன்ன மருமக மனசுலயே வச்சுக்க மாட்டா, எல்லாருமே கொட்டிடுவாளே. விஷம் நாத்து அவ்வளோ எல்லாத்தையும் புதைச்சு புதைச்சு வைப்பாங்க. நீங்க வேற அது அந்த உறவுக்கு உண்மையா இருக்கிறது. அதான் தப்ப பேசக்கூடாதுப்பா. நீங்க புள்ளையதான் விட்டு கொடுப்பீங்க, ஆனா மருமக பொண்ணு மேலதான் பாசம் உங்களுக்கு. ஆமா, ரெண்டும் என் 2 கண்ணுங்க. இப்ப என்னடா இல்ல பாருங்க மம்மி. அவருக்கு அவங்க பொண்ணும் மருமகளும் முக்கியம், எனக்கு எங்க புள்ள தாண்டா முக்கியம். எனக்கு நீ தாண்டா முக்கியம். ஒரு பொறாமக்காரன். நீங்க 2 பேரும் முக்கியம்டா. அப்புறம் இன்னொரு 2 பேர் வருவாங்க. நீங்க 4 பேரும் தானே முக்கியம். இருக்கிற விஷம் போட்டு குத்துரும். பாருங்க என்ன விஷம்ன்றாங்க. நீ உடனே ஃபோன் பண்ணி அவனுக்கு 2 பேர்ட்ட போட்டு கொடுக்க மாட்டே. எங்க மாமா விட்டுட்டீங்கன்னா, எங்க நிஷாந்த் அண்ணா விட்டுட்டீங்கன்னா போட்டு கொடுப்பேன் தான். அப்புறம் விஷம்னு இல்லாம உன்னை வேற என்ன சொல்றதா? விஷம்னு சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவ? போது தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண போற? ஒரு வாரம் உங்களெல்லாம் தனியா வைக்க போறேன். புரியல. ஒரு வாரம் பாத்துக்க சொல்ல போறேன். நீங்க புலம்புவீங்கல்ல, அதுலயே உங்க காதல் பரத்தா மாறிடுவாங்க. அது போதும் எனக்கு. இப்பதானே உனக்கு எடி என் குழந்தைய கலாய்க்கிற. ஒரு வாரம் இருங்க உங்க குழந்தை கூட, அப்புறம் தெரியும். ஏன்டா ஏன்டா கம்முன்னு இருக்க மாட்டியாடா? என்னாச்சு? கொசு ஆயா. இங்க என்ன பண்ற? என்ன தள்ளி வைக்க பிளான் போட்டு புரிஞ்சிச்சு. ஆனா புடிச்சிக்கல. அவன் நீ ஓர உடச்சிரும் பாத்துக்கோனே. நான் சொல்லுவேன் அன்னைக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. இது திறந்தீங்கன்னு வைங்களேன். விடு, அந்த கொசு அப்படித்தான். அது கையை வச்சுக்கிட்டு அது சும்மாவே இருக்காது. பார்த்தா உங்க கூட இருக்கனே கொசு எதுன்னு கூட தெரியாம இருந்துப்பேன். ஆனத்தை ஏன் இப்படி வாங்குறீங்க? இல்ல என்ன மான் போச்சு. நாங்க மான் போயிடுமா? கையை கால் சும்மா இல்லைன்னு வைங்களேன். ஒரு நான் கத்த மாட்டாங்களா? பத்தி தெரிஞ்சா நீ கம்முன்னு இருக்கும். ஓ அப்படி. நான் உன்னை ஏறும் அப்புறம் பாத்துக்கிறேன். மேல சரி சினுங்காத. பிச்சுக்கா மனுஷன்கிட்ட பேசவே கூடாது. பாத்து கொசு கிட்ட சொல்லி வைங்க, என் பொண்ணு கொஞ்சம் பாவம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறோமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவர் பயமே உன நினைச்சுதான் சொல்றாரு. தாத்தா உன்னை நோக்கடிக்காதன்னு சொல்றாரு. ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி சாரி. ஒன்றும் இருக்காதா? சரி இனிமேல் முடிவு பண்ண மாட்டேன். வச்சு ரூம்ல பாத்துக்கிறேன். சொல்லிட்டல பேசுடி. மறுமொழி வச்சுட்டு தாளாது தெரியும்ல. உனக்கு இருக்காத பண்ணிடுவா பாத்துக்கோ. பண்ணிட்டு போங்க. எல்லாம் கூட மழை தாங்கி வச்சல, அப்புறம் என்ன குமார ஸ்பெஷல் அதை வாங்கறதுக்கு இருக்கான்னு. எல்லா விசேஷமா நம்ம ஊர்ல தான். அப்பா என்னப்பா மாப்பிள்ளை நம்ம அவங்க வீட்டுக்கு போக போறேன்னு சொல்றாரு. என்னப்பா முறை எல்லாத்துக்கு அப்புறம் இங்க வந்துக்கிட்டோம். அந்த வீட்டுக்கே போட்டோம். ஒன்னா வந்துட்டு அப்போ ஒன்னா வந்து எப்படி நல்லா இருக்காதுல்ல. புரிஞ்சிருக்கணுமா? என்ன கதை பேசுறாங்க? உங்களுக்கு ஆப்பு உனக்கு தெரியும். தெரியுமே. என்ன எங்க போற? விக்னேஷ் வீட்டுல இருக்கட்டும்ல. வீட்டுல இருந்தாலும் சரிப்பட்டு வராது. உன் பையனும் சும்மா இருக்க மாட்டான், அவளை விட மாட்டான். அதான் சாங்கியத்துக்கு அப்புறம் பார்க்க விட மாட்டோம். தெரியல நம்ம வழக்கம். அதெல்லாம் தெரியும் தான். பக்கத்து வீடு இருந்தா எப்படி செட் ஆகும்? வீடு பக்கத்துல தான் நமக்கு வாசப்படி ஒண்ணு ஆயிடுச்சு இல்ல. அப்புறம் பந்தக்கால் எப்படி நடுறது? அப்போ ஊருக்கு போயிடலாம்ல. அவங்க இங்க நட்டுக்கிட்டோம், நம்ம ஊருக்கு போயிடலாம். அது சரிதான். நானும் வேணாடா போட்டோம். சொல்றீங்க? கொண்டாட்டி உங்க சின்னத்து வீட்டுக்கு அனுப்பிக்க போறாங்க. அவையில தூங்க மாட்டேன். என்னங்க சொல்றீங்க அவசரத்துல? நீ இல்லாம நடத்துக்க மாட்டேன். விருப்பத்திரியா அண்ணா? இது வளராதடா. முடியாது, 2 நாள் இல்லாம நடத்துக்க முடியாது. கட்டி பிடிக்கணும். டேய் வாய முடா. நீ எல்லாத்தையும் வளருவான் போல இருக்கே. என்ன சொல்ற? அவ இல்லாம தூங்கிக்க மாட்டியா? புரியல. அம்மா ஏமா இப்படி பண்ற? விருப்பத்தாதா? அங்க விளையாடாதீங்க, வளரி வைக்காதீங்க. தெரியும்ல. அதை டேக் டியூஷன் பண்ணி விட்டுறணும். ஆமா, நாங்க 4 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். அதை தான் அவன் சொல்றான். இதை வாய் வந்து வளரணும்னு நிச்சயமாவே பண்ண அப்புறம் இதை பண்றேன். விளையாடுறியா? சொல்லிட்டு போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். தயவுசெய்து கம்முனரு. இப்ப பேசுறீங்க செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. கொன்றும் உன்னை. ஏதாவது சொல்லி என் மானத்தை வாங்கினீங்கன்னு வைங்களேன், என்ன வேணா பண்ணுங்க. ஒன்னா தூங்குன்றது தப்பாயிடும், புரிஞ்சுக்கோங்க. விளையாடாத பூச்சி. நம்ம இருந்துக்க மாட்டோமா? எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தீர்ப்பு கதை முடிட்டோம், இந்த கல்யாணம் எல்லாம் முடிட்டோம். அடுத்த கதை தான், அடுத்த கதை அப்புறம் யோசிச்சுக்கலாம் டாடி. அதுக்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல. பாத்துக்கலாம் டாடி. அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? பார்த்து யோசிச்சு பண்ணலாம் டாடி, கவலைப்படாதீங்க. வீட்டுல இருந்தா கேட்க மாட்டான்டா. நான் பாத்துக்கிறப்ப, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கேஸ், இந்த கல்யாண கதை இதெல்லாம் பார்ப்போம். இந்த கதையை அடுத்து பாத்துக்கலாம். சரிதான். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரி கெட்டது ஒழிட்டோம். அது ஒழி முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எல்லாம் யோசிச்சுக்கலாம். தாத்தா சொல்றேன். சரிடா. ஊர்ல இருந்து ஈடு போயிடுது. இப்போ கொஞ்சம் கட்டையை சாய்க்கிறேன். ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கு. சம வேலையா ஊர்ல வர.
அவங்க மேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருது. சரி போய் பாருங்க, அதே காலையில இருந்து பொறுமையா பேசிக்கலாம். நாளைக்கு உங்க கும்பலுங்க வருதா? இதெல்லாம் கண்டிப்பா அத்தை. இடா எங்க நாளைக்கு வீட்லயே சமைக்கணும். மம்மி நம்ம ஹோட்டல்ல சொல்லிக்கலாமா? ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது செஞ்சு தர சொல்றேன். சரியா? டாடி ஜாலியா இருக்குல்ல, ஜாலியா பேசி ஸ்பெண்ட் பண்ணலாம். பாத்துக்கிறேன். புதுவரமா இருக்க ஒருத்திக்கு சமையல் கட்டானோன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி நீ இப்பதானே வந்த, போ மூஞ்சி கை கால் கழுவு, போ. சரியா? என்ன வேணும்? வேண்டாம்மா.